ஹாய் வணக்கம். நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோன்பே ஆப் யூஸ் பண்ணி எப்படி உங்களோட மொபைலுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபோன்பே அப்படிங்கிறது ஒரு யூபிஐ ஆப் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி சில விஷயங்கள் பண்ணுறது, கேஸ் புக்கிங் பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் தனித்தனியாக பிரத்யேகமாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட். ஃபோன்பேயில் வந்து எப்படி மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிக்வெஸ்ட் வீடியோ இன்றைக்கி நான் போடுறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ நான் இப்போ ஃபோன்பே ஆப்பில் இருக்கேன். ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, உள்ளே எப்படி வர்றது, அதெல்லாம் தெரியலன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்க வீடியோஸை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஆப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய வாலெட்டில் வந்து ஃபோன்பே வாலெட்டில் வந்து மணி எதுவும் நான் வச்சில்ல. மை மணி அப்படின்னு கீழே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய வாலெட்டில் மணி எதுவும் இல்லை. நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மூலயமா நான் வந்து இப்போது ரீசார்ஜுக்கு நான் பே பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹோமுக்கு போய்க்கோங்க. அதில் கீழே குவிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பார்ப்போம். வாலெட் டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வந்து வாலெட்டில் இப்போ வந்து வழக்கமாக மாதம் வந்து சில ரீசார்ஜஸ், சில பில் பேமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த ஃபோன்பே ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்னா வாலெட்டில் மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அந்த வாலெட்டில். ஸோ இந்த வாலெட்டில் மணி ஆட் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து அவங்க சில ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. வாலெட்டில் நீங்கள் மணி வந்து ரெகுலராக ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரீசார்ஜ், ஒவ்வொரு பில் பேக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் அந்த மாதிரி சில ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸ் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் வாலெட்டில் மணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா வாலெட்டில் மணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பில் பேமெண்ட்ஸ் வந்து டக்குன்னு பண்ணிடலாம். அதாவது ஒரு கிளிக்கில் பண்ணிடலாம் வாலெட்டில் மணி இருக்கும்போது. ஸோ வாலெட்டில் மணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப அந்த பேமெண்ட் பேஜ் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், அதாவது யூபிஐ ஆப்ஸ்க்கு போகணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த யூபிஐ பின்னை டைப் பண்ணணும். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டெபிட் கார்டை சப்போஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கார்டு நம்பரை என்டர் பண்ணணும், எக்ஸ்பைரி டேட் என்டர் பண்ணணும், சிவிவி கோடு என்டர் பண்ணணும். அதே மாதிரி கிரெடிட் கார்டுக்கும். ஸோ இந்த மாதிரி என்டர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணணும். இதை விட கொஞ்சம் ஈஸியர் மெத்தட் என்னென்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு யூபிஐ பின் டைப் பண்ணோன்னா வேலை முடிஞ்சிடும். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியர் ஆப்ஷன். மொத்தமாக ஈஸியர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வாலெட்டில் மணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா சிங்கிள் கிளிக்கில் வேலை முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எந்த பின் நம்பரும் டைப் பண்ண வேணாம். ஸோ இதான் வந்து இதோட விஷயம், எதுக்கு வந்து வாலெட்டில் மணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வாலெட்டில் மணி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வந்து நான் ஒரு 2000 ருபீஸ் வந்து என்னோடய ஃபோன்பே வாலெட்டில் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ டாப் அப் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த வாலெட்டில் மணி ஆட் பண்ணுறதுக்கு வந்து நான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். இந்த யூபிஐ பின்னை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோடய யூபிஐ பின்னை என்டர் பண்ணிவிட்டேன். நான் அந்த ப்ளூ டிக்கை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட் நான் கனெக்ட் பண்ணியிருக்கனால வாலெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டாப் அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2000 ருபீஸ் என்னோடய வாலெட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜஸும் வந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இப்போது டன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ பழையபடி வந்து நம்ம வாலெட் பேஜுக்கு வந்துவிட்டோம். இப்போ வந்து நம்ம திரும்பி போகலாம். போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். லைக் இன்சூரன்ஸ் பே பண்ணுறது, இந்த மாதிரி மேலே குவிக் லிங்க்ஸில் வந்து நிறைய கொடுத்துருக்கிறது பார்ப்பீங்க. அதை விட கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ரீசார்ஜஸ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ். அதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ மொபைல் ரீசார்ஜை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட்ஸ்லாம், அதாவது மை நம்பர்னு சொல்லிட்டு என்னோட நம்பர் ஃபஸ்ட்டில் காட்டுது. அதுக்கப்புறம் என்னோடய காண்டாக்ட்ஸ்லாம் காட்டுது. இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்பருக்கு பண்ணணும் அப்படின்னாலும் மேலே வந்து அந்த மொபைல் நம்பரை நான் என்டர் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோட நம்பருக்கு தான் நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ மை நம்பரை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அமௌண்ட்டு வந்து என்டர் பண்ணணும். அதுக்கு ஒன்று வியூ பிளான்ஸ்னு கொடுக்கலாம். இப்போ என்னோடது வந்து என்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து ட்ராப் டவுனில் என்னோடது என்ன நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஆப்ரேட்டர் ஆப்ஷன் வந்து இருக்குது. அதில் வந்து நான் வந்து வோடஃபோன், ஸோ விஐ ப்ரீபெய்டு அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய சர்க்கிள் வந்து தமிழ்நாடுன்னு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அமௌண்ட் வந்து என்ன அமௌண்ட் என்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு அமௌண்ட் பண்ணணும். அதாவது வழக்கமாக நீங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு தான் ரீசார்ஜ் பண்ணுவீங்கன்னா அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு நல்லா தெரியும்னா என்டர் பண்ணுங்கள். இல்லை தெரியாதுன்னா வியூ பிளான்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிளான்ஸ்லாம் இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த பிளான் நீங்கள் வழக்கமாக ரீசார்ஜ் பண்ணுறது எது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து வழக்கமாக பண்ணுறத இங்கே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வழக்கமாக பண்ணுற பிளான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த பிளானை எதுவோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். 599 அதை வந்து செலக்ட் பண்ணுறேன்.
ஸோ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னா இப்போ அந்த அமௌண்ட் வந்து இந்த இடத்துல ஃபில் ஆகிறத பார்ப்பீங்க. ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த ப்ளூ கலர் பட்டன் ரீசார்ஜ் அப்படிங்கிற பட்டனை ஆட் பண்ணணும். இப்போ என்னோட வாலெட்டில் ஆல்ரெடி மணி இருக்குது. அதனால் இந்த எஸ்பிஐ பேங்க் யூபிஐ இல்லை கீழே இருக்கிற எதுவும் வந்து டிக் ஆகலை, செலக்ட் ஆகலை. சப்போஸ் உங்கள் வாலெட்டில் மணி இல்லை அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரீசார்ஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ராசஸ் ஆகுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே நம்ம பண்ணலை, எந்த பின் நம்பரும் டைப் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஓகேவா? ஸோ நம்ம பின் நம்பர் டைப் பண்ணல, ஓடிபி டைப் பண்ணல. ஸோ வாலெட்டில் மணி இருந்ததுன்னா இதுதான் ஈஸி. ஒரே ஒரு கிளிக் தான், ஒன்றுமே பண்ண வேணாம், எதுவுமே டைப் பண்ண வேணாம். ஸோ வாலெட்டில் மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லா பில் பேமெண்ட்ஸும் முடிச்சிக்கலாம். அப்படி இல்லை, இப்போ நம்ம சப்போஸ் என் வாலெட்டில் மணி இல்லைனா நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படி நான் மணி ஆட் பண்ணேன் அதே மாதிரி நீங்கள் வந்து யூபிஐ பின் டைப் பண்ணி ஆட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட்டும் நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை டைப் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா டைம்லாம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் வாலெட்டில் மணி ஆட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா. ஓகே, அவ்வளோதான். இப்போ டன்னு போட்டுடலாம். இப்போ என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் நேரம் ஆயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருச்சு. எஸ்எம்எஸ் ஃப்ரம் வோடஃபோன் ஐடியா அப்படின்னு வந்திருக்குது. ரீசார்ஜ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் மெசேஜும் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தாங்க ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது. மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் மொபைல் ஷாப்பில் நிற்கவோ இல்லை வேறு யாருக்கும் ஃபோன் பண்ணி பண்ணவோ தேவையில்லை. ஸோ ஃபோன்பே ஆப் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா அது வாலெட்டில் நீங்கள் மணி ஆட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இந்த ரீசார்ஜ் வந்து நீங்கள் முடிச்சிடலாம். அது எப்படின்னு தான் நீ டெமோ காமிச்சேன். இது ஒரு சப்ஸ்கிரைபரோட கொஸ்டின். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோவை க்ளோஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.